மீண்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்க. தம்பி ஆனந்தராஜ், தம்பி சுந்தர் 2 பேர் பாருங்க, என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாம அப்படியே இருக்கிறாங்க. இல்ல இந்த ஏஜ்ல அந்த அளவுக்கு பாருங்க, சுந்தருக்கு அப்படியே இருக்குது, அவருக்கு அப்படியே இருக்குது. இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வைக்கல, நாங்கெல்லாம் மணப்பாறை பாடு கட்டி வாய வர ஏறு பூட்டி நாடு சத்யராஜ். நானும் கவுண்டமணி என்ன பேசிக்கோ, கவுண்டமணி என்ன சொல்றாரு, சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்காம இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம், எங்கேயாச்சும் ஊர்ல மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்னா. அதுக்கு நம்மளுக்கு 1 2 3 எல்லாம் தெரியணும்ல. முதலாளி கேட்பான்ல, அப்ப இத்தனை மாடு ஓட்டிட்டு போனா திருப்பி வர கணக்கு கரெக்டா இருக்கு நம்மளுக்கு. அப்படி காமெடியா பேசிட்டு இருப்போம். கமல் சாருக்கல்ல சின்ன பல்லுங்க போது அதுக்கு மேல பிக்ஸ் பண்ணா அந்த பெரிய, நம்மளுக்கு ஏற்கனவே மாட்டு பல்லு மாதிரி இருக்குது, இதுக்கு மேல ஒரு பெரிய பல்ல எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் அது பண்ணிடலான்னு சொல்லி அப்படி ஒரு பல்ல வச்சுட்டு நடிச்சுக்கிறேன். அப்பா பல்ல சின்னது பண்ணி விட்டாரு, மகன் பல்ல பெருசு பண்ணி விட்டாரு. என்ன பண்ற, 64 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளை, 66 பொங்கலுக்கு அன்பேவா, 67 பொங்கலுக்கு தாய்க்கு தலைமகன், 69 பொங்கலுக்கு மாட்டுக்கார வேலை அப்படின்னு லைனா அடிச்சுட்டு அடையப்ப இப்படி ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி 26 பொங்கலுக்கு வாத்தியார். தலைவரை நீங்க மீண்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்க. ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி ஒன்று பண்ணணும், ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபில்ம், ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் பண்ணணும். ஆனால் அது மாடர்னாக இருக்கணும். அதுக்கு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு எங்கே போகிறதுன்னா, அது எப்பவுமே சூப்பர்மேன் பேட்மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கற்பனை கேரக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொசைட்டிலேயே சூப்பர் ஹீரோஸ் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா அவர் ரியல் லைஃப்லயும் சரி, ஸ்கிரீன்லயும் சரி, ஒரு மாஸ் ஹீரோவாகவே இருந்திருக்காரு. அவ்வளோ விஷயங்கள் எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள், மனிதநேயம் மிக்க விஷயங்கள் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவர் ஏன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சு கொண்டு வந்தது. அவர் தைரியமா யோசிச்சுட்டாரு. ஆனா எக்ஸிக்யூட் பண்றது அவ்வளவு சிம்பிளா இல்ல, பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் அவரை பத்தி தெரிஞ்சுக்க அவர் மேல இருக்க மரியாதை கூடிக்கிட்டே இருந்துச்சு. விஜய் சார் படம் ஜனநாயகன் தாமதமா இருந்தாலும் மிக சரியான டைம்ல அது கரெக்டா வரும்னு நான் நம்புறேன். அதுக்கு காலம் சரியான நேரத்தில் கொண்டு வரும் நான் நம்புறேன். ஒரு காலத்துல சூது கவ்வும் காதலும் கடந்து போகும் அப்படின்னு 2 படம் நலன் குமாரசாமியால் இயக்கப்பட்டது. அது நேராக இளைஞர்களோட மனசில் புகுந்து பாதிச்சது. சுமார் 10 வருஷம் கழித்து இந்த முறை அவர் கையில் எடுத்திருக்கிற கதை சாதாரணமானதில்லை. எம்ஜிஆர் ரசிகர்களோட உணர்வை தொட்ட கதை. அந்த கதையிலிருந்து உருவான படம் தான் இந்த வாத்தியார். வாத்தியாருக்கு எனக்கு இருக்கிற கனெக்ஷனை பற்றி பேசுறதுன்னா நிறைய பேச முடியும், ஒரு 1 hour ஆயிரும். வேற விஷயம் அப்புறம் இந்த படத்தில் இருக்கிறவங்களை பற்றியே பேச முடியாது, அவ்வளவு இன்சிடென்ட். அது தனியாக ஒரு கதை வச்சுக்கல, ஒரு 1 hour ஆகும். கார்த்தி கதாநாயகனா, கிருத்தி ஷெட்டி, சத்யராஜ், ராஜ்கிரண் அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் இணைந்து இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. பெரும் தடைகளுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த படம் திரைக்கு வந்திருக்கு. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி ஞானவேல் ராஜா, அவங்க அப்பா என்னை விட பெரிய ரசிகர். ஒரு தடவை அப்பா சொன்னாருங்க, ஞானவேல் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படம்னா நோட்டா ஷூட்டிங் இப்போ சொன்னார் என்கிட்ட. அவர் கோயம்புத்தூர்காரர் தான். நான் 110 தடவை நாரோடி மன்னன் படத்தை பார்த்துருக்கேன். 110 தடவைனா யூடியூப்லேயோ ஃபோன்லேயோ டிவிலையோ தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி. பருத்தி வீரனோட இந்த கதாபாத்திரம் அவருக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு அப்படின்னு நடிகர் சத்யராஜ் சொன்னார். கார்த்தி, உனக்கு ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப சேலஞ்சான படம் பருத்தி வீரன். ஏன்னா நீ டவுனில் பிறந்து வளர்ந்து அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு பருத்தி வீரன் கேரக்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொண்டு அசத்திட்ட. பட் அதை விட உனக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் இந்த வாத்தியார் தான். ஏன்னா அது தலைவர் பேராக இருக்கிறதுனால அதில் நடித்து பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதை நீ பிரமாதமாக பண்ணியிருப்பேன். இந்த டீசர் எல்லாம் பார்க்கல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும். கிருத்தி ஷெட்டி கரெக்டாக சொல்லிட்டுனா, ஷில்பா எல்லாரும் நல்ல ஒரு ப்ராமிசிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு முடி கொட்டுற கதையை பற்றி சொன்னார். மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டின்னு ஆனந்தராஜ் சொல்லி, இந்த விக்கு மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நாங்கள் 2 பேர் மாடு மேய்க்க தான் போயிருக்கணும் அப்படின்னு ஆனந்தராஜ் கலாய்க்கும் போது, மாடு மேய்க்க போனாலும் எத்தனை மாடு ஓட்டின்னு போயிருக்கணும் அதை எண்ணணும்ல, அதுக்கும் கணக்கு தெரியணும்ல. தம்பி ஆனந்தராஜ், தம்பி சுந்தர் 2 பேர் பாருங்க, என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாம அப்படியே இருக்கிறாங்க. இல்ல இந்த ஏஜ்ல அந்த அளவுக்கு பாருங்க, சுந்தருக்கு அப்படியே இருக்குது, அவருக்கு அப்படியே இருக்குது. இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வைக்கல,
நாங்கெல்லாம் மணப்பாறை பாடு கட்டி பாய வர ஏறு பூட்டிட்டு நாடு சத்யராஜ் நானும் கவுண்டமணி என்ன பேசிக்கோ. கவுண்டமணி என்ன சொல்றாரு, சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒண்ணு கண்டுபிடிக்காம இருந்தா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எங்கேயாச்சும் ஊர்ல மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்பா. அதுக்கு நம்மளுக்கு 1 2 3 எல்லாம் தெரியணும்ல. முதலாளி கேட்பான்ல, அப்ப இத்தனை மாடு ஓட்டிட்டு போனா திருப்பி வர கணக்கு கரெக்டா இருக்கு நம்மளுக்கு. அப்படி காமெடியா பேசிட்டு இருப்போம். அதனால என்ன, இந்த படத்துல நலன் இதை இந்த படத்தை வேற மாதிரி டீல் பண்ணியிருக்கிறார். அதாவது தலைவர் பேர் வச்சுட்டு புரட்சி தலைவர் பேர் எடுக்கிற படம் ஒரு பழைய மாதிரி இருந்துருமோ அப்படிங்கிறதே இல்லாம இன்னைக்கு மாடர்னா நம்ம ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டாரு. இதில் நடந்த காமெடியான விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்லி, என்ன படம் டெஃபினட்டா ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சினிமாவில் நடிக்க வந்தப்போ கிட்டத்தட்ட ஆச்சு, ஒரு 50 வருஷம் ஆச்சு. நான் 78 முதல் படம் வந்தது. பல்லு எனக்கு இப்பவே பெருசா, அப்போ ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ கொஞ்சம் வயசானங்காட்டி அப்படியே இந்த முகத்து சதையெல்லாம் இறங்கல, மேல் உதடும் கொஞ்சம் இறங்கி பல்ல மூடிட்டு இருக்குது. இல்லாட்டி அப்பெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும். போய் சிவகுமார் அண்ணா கிட்ட தான், அப்பா கிட்ட தான் போய், அண்ணா பல்லு ரொம்ப பெருசா இருக்குன்னு என்னென்ன பண்றது அப்படின்னா, இது கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பிலே இதெல்லாம் யோசிச்சு வர வேண்டாமா, இங்க சொன்னா அதே பல்லு தானே கோயம்புத்தூர் இருக்கும்போது இருந்த அளவுக்கு தான் பல்லு இங்கேயும் இருக்குது. அண்ணா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கண்ணா அப்படின்னா, மந்த வழியில ஒரு டாக்டர் பேர் சொல்லி அங்க போய் கொஞ்சம் பல்ல ஃபைல் பண்ணி ராவிடுங்க அப்படின்னாரு. அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் உட்காந்தாச்சு. காட்டுங்க, எல்லாம் காட்டி அந்த ஒரு சின்ன சக்கரம் இங்கே பல்ல வச்சு தேய்க்கிறாரு. முன்னாடி பவுடரா கொட்டுது. கிட்டத்தட்ட கால்வாசி பல்ல அரைச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா பல்லு பெருசா தெரியுது. டாக்டர் அது கலை வெறி, நம்ம சினிமாவில் நடிச்சு ஆகணும். டாக்டர் இன்னும் ஓட்டுங்க, டாக்டர் இன்னும் ஓட்டுங்க, பவுடரா தெரிக்குது. இனிமே பண்ண முடியாது டாக்டர், பரவாயில்ல டாக்டர், இன்னும் பல்லு பெருசா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அரைச்சு விடுங்க அப்படின்னா, இதுக்கு மேல அரைச்சோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, சூடா காஃபியும் சாப்பிட முடியாது, பரவாயில்லையா அப்படின்னாரு. பரவாயில்ல டாக்டர் பண்ணுங்க, இதுக்கு மேல பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பல்ல சின்னது பண்ணி நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 250 படம் நடிச்சதுக்கு அப்புறம் கார்த்திகிட்ட மாட்டுனா, நலன் குமாரசாமி சார் இந்த படத்துல இதில் நான் வில்லனா நடிச்சுக்கிறேன், வாத்தியார் படத்தில் வில்லனா நடிச்சுக்கிறேன் பாருங்க, ஏதாச்சும் ஒரு டிஃபரெண்டான கெட்டப் பண்ணலாம் சார், என்ன சார் பண்ணலாம், பல்லு வச்சுட்டா சார். சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பல்லு சைஸ் குறைச்சிட்டா சார் நடிக்கவே வந்தேன். பல்லு வைக்கிறதுனா சார் சின்ன பல்லு பாரு, கார்த்திக் எல்லாம் வைக்கலாம், கார்த்திக் வைக்கலாம், கமல் சார் தான் ஃபர்ஸ்ட் வச்சாரு, கல்யாண ராமன் தான் ஃபர்ஸ்ட் கமல் சார் பல்லு வச்சாருன்னா, கமல் சாருக்கெல்லாம் சின்ன பல்லுங்க போது அதுக்கு மேல பிக்ஸ் பண்ணா அந்த பெரிய, நம்மளுக்கு ஏற்கனவே மாட்டு பல்லு மாதிரி இருக்குது, இதுக்கு மேல ஒரு பெரிய பல்ல எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டேன். இல்ல சார் அது பண்ணிடலான்னு சொல்லி அப்படி ஒரு பல்ல வச்சுட்டு நடிச்சுக்கிறேன். அப்பா பல்ல சின்னது பண்ணி விட்டாரு, மகன் பல்ல பெருசு பண்ணி விட்டாரு. என்ன பண்ற, எனக்கு இந்த படம் ரொம்ப நம்பிக்கையா இருக்குது. அதனால இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கணும். தம்பி ஞானவேல் ராஜாக்காக கண்டிப்பா ஜெயிக்கணும், தம்பி கார்த்திக்காக ஜெயிக்கணும். தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்டு இருக்காங்க, நல்ல தருணத்தில் வருது. நான் அன்னைக்கு பேசும்போது அவங்க ஆங்கர் அவங்க அர்ச்சனா கைதட்டினாங்க. நான் லைனா வாத்தியார் படம் சொல்லிட்டு 1964 வேட்டைக்காரன், 64 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளை, 66 பொங்கலுக்கு அன்பேவா, 67 பொங்கலுக்கு தாய்க்கு தலைமகன், 69 பொங்கலுக்கு மாட்டுக்கார வேலை அப்படின்னு லைனா அடிச்சுட்டு அடையப்ப இப்படி ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்றாங்க. அதே மாதிரி 26 பொங்கலுக்கு வா வாத்தியார். போன வருஷம் பயங்கர செலிப்ரேஷனோட நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். அது தடங்கலாயிடுச்சு. எனக்கு முதல் படத்துலேயே அது நடந்திருக்கு. பல தடங்களுக்கு அப்புறம் தான் முதல் படமும் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த படம் அதை விட தடங்கலாச்சு. ஸோ தடங்கள் ஒன்றும் புதுசு இல்லை, பழகினது தான். ஆனால் ஞானவேல் இருந்த சுச்சுவேஷனில் அவர் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு, நான் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன நினைக்கவே நினைக்காதீங்க, நீங்கள் நிம்மதியாக இருங்க, அதான் முக்கியம். ஏன்னா நாம் இருக்கிற எல்லா போராட்டத்திலையும் ஜெயிச்சரணும்னு ஓடுறதுல ஹெல்த்தை விட்டுறோம். அதனால ஹெல்த்தை மட்டும் செஞ்சு விடாமல் இருந்தீங்கன்னா போதுங்கிறது மட்டும் தான் அவர்கிட்ட நான் சொன்னது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை மனசுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கணும்னு அவர்கிட்ட நான் எப்பவுமே நான் கேட்டுப்பேன். வாவாதியார் எப்படி உருவாச்சு, இந்த கதை ஏன் அவர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு அவரோட எண்ண ஓட்டங்களை சொன்னார். நலன் யோசிக்கும் போது சொன்னார், ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி ஒன்று பண்ணணும், ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபில்ம், ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் பண்ணணும். ஆனால் அது மாடர்னாக இருக்கணும். அதுக்கு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு எங்கே போகிறதுனா, அது எப்பவுமே சூப்பர்மேன் பேட்மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கற்பனை கேரக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொசைட்டிலேயே சூப்பர் ஹீரோஸ் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா அவர் ரியல் லைஃப்லயும் சரி ஸ்கிரீன்லயும் சரி ஒரு மாஸ் ஹீரோவாகவே இருந்திருக்காரு. அவ்வளோ விஷயங்கள் எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள், மனிதநேயம் மிக்க விஷயங்கள் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவர் ஏன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சு கொண்டு வந்தது
அவர் தைரியமாக யோசிச்சுட்டாரு. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறது அவ்வளோ சிம்பிளாக இல்லை, அது பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் அவரை பற்றி தெரிஞ்சுக்க அவர் மேலே இருக்க மரியாதை கூட்டிகிட்டே இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆழ்வார்பட்ட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நானும் ஞானவேலும் கும்பிட்டு வருவோம். ஆனால் இந்த வாட்டி வந்து வாத்தியார் வச்சு படம் எடுத்ததுனால அவர் சமாதிக்கு போய் கும்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அது முதலே நாங்கள் போகணும்னு நினச்சோம், அப்போ ரிலீஸ் தள்ளி போச்சு. இன்றைக்கி வந்து எந்த தடையும் இல்லாமல் நாளைக்கு ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காகவே காலையில் போய் கும்பிட்டு வரலான்னு போயிருந்தோம். அங்கே போய் நிற்கும் போது அங்கே இருக்கிற உணர்வே வேறையாக இருந்துச்சு. இங்கே இருக்கிறவர் எப்போவோ இறந்துட்டார், 40 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே போய் நிற்கும் போது இன்னும் அவரை பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இன்னும் அவரை பற்றி ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவருடைய இமேஜ் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே போய் அவரை கும்பிட்டுட்டு வரும்போது அதில் இருக்கிற உணர்வே வேறு. எனக்கு தெரிஞ்சு நிறையா விஷயங்கள் சேர்ந்து வந்து அமைஞ்சதுக்கு அவரோட பிளெஸிங் நிச்சயமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு பொங்கல் ரிலீஸுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த படம் குழந்தைங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான படம் தான் அது. அதில் சாங்ஸும் ஃபைட்டும் காமெடியும் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நிச்சயமாக நலனுடைய ஃபேன்ஸுக்கும் சரி, பொங்கல் செலிப்ரேட் பண்ணணுன்னு வரவங்களுக்கும் சரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அது சந்தோஷ் நாராயணன் வந்து அதை இன்னும் ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோயின் தட்டுப்பாடு இருக்குன்னு தமிழ் சினிமா சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை. அவங்க ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆன ஹீரோயின் பயங்கர டேலண்டட். ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது அவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்சியராக இருக்கிறவங்க பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒர்க்குக்கு வரும்போது அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறவங்க இருக்கும்போது அந்த சீன் இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் அவங்களும் ரொம்ப நாளாக வெயிட்டிங், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ரொம்ப நாளாக வெயிட்டிங். கொஞ்சம் தட்டுனாலும் அழுதுருவாங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாள். ஸோ அவங்களுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அமையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சத்யராஜ் மாமா வந்து சொல்லிட்டே இருந்தார், கார்த்தி நீ இருக்கிறதுனால நான் அந்த படத்தை மன்னிச்சு விடுறேன்னு சொன்னார். ஸோ உண்மையாக சொன்னோமா பக்தியோட தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 சின்சியராக பக்தியாகவும் அவரை வந்து ஒரு டெமி காட் மாதிரி தான் பார்த்து அவர் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ப்ரொடியூசரோட அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க பார்க்கணுன்ற மாதிரி. ஸோ நிச்சயமாக தைரியமாக உங்களுக்கு காட்டலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. அண்ட் சார் நன்றி. கிரண் சார், எவ்ரிடே செட்ஸில் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான். அந்த ஆர்ட் டெக்கார்னு சொல்லுவாங்க, அது என்னென்னு நான் அப்புறமா கூகுளில் போய் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதை வந்து அவ்வளோ கேஷுவலாக ஒரு செட்டில் கிரியேட் பண்ணது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ திங்க் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பேக்ரவுண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். சுந்தர் சார் வந்து ஒரு நடிப்பு ஆசிரியர், அவர்கிட்டலாம் பாராட்டுவாங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார் உங்கள் வாழ்த்துக்களுக்கு. அண்ட் வெற்றி, எவ்வளோ நாள் உட்காந்து செதுக்கியிருப்பீங்கன்னு தெரியும் அந்த படத்துக்கு, உங்களுக்கும் என்னோட நன்றி. அண்ட் ஷில்பா, டேக்கிங் போல்ட் அண்ட் அன்யூஷுவல் கேரக்டர்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை, அதை எடுத்துகிட்டு பண்ணதுக்கு உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் ரொம்ப டல்லாக உட்காந்துருப்போம், அப்போ வந்து எல்லாம் நன்மைக்கு தான் அப்பா சொல்லுவார். நம்ம அப்போ சொல்லும்போது புரியவே புரியாது, ஆனால் இப்போ புரியுது. அதே நேரத்தில் நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தை பற்றியும் அவரோட கருத்தை அங்கே பதிவு பண்ணார். விஜய் சார் படம் ஜனநாயகன் தாமதமாக இருந்தாலும் மிக சரியான டைமில் அது கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து காலம் சரியான நேரத்தில் கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா காலம் நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணுது. ஸோ அந்த நம்பிக்கையில் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்கள் எல்லா படங்களும் பெரிய வெற்றி பெறணும். நிகழ்ச்சியில் பேசின ஆனந்தராஜ், எம்ஜிஆரை திரும்பவும் திரையில் நீங்கள் பார்க்கணும்னா வாவாதியாரை வந்து பாருங்கள் அப்படின்னு அவர் சொன்னது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த கதையை வந்து நேரே பண்ணும்போது என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சொல்ல வேணாம் சார், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது நல்லா இருக்கும். இது நீங்கள் படம் பாருங்கள், நான் படத்தை ஃபுல்லாக சொல்லவில்லை, படம் பாருங்கள். போயிட்டு படம் பார்த்தா தான் உங்களுக்கு முழு கதை தெரியும். கார்த்தி சார் யார், சத்யராஜ் சார் யார், ஹீரோயின் யார், சுந்தர் சார் யார், இவங்க இந்த சத்யராஜ் சாருக்கு டாக்டராக பண்ணவங்க இவங்க யார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு படத்தில் தான் தெரியும். ஸோ அதனால் புரட்சித்தலைவர் வந்து தலைவரை நீங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். அவருடைய நினைவுகள், அவரை மிஸ் பண்ண எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சேன். இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல விஷயமா நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். காட்ஸ் கிரேஸ். அதனால் தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் பார்த்தா என்னுடைய அண்ணன் திரு சத்யராஜ் சார், இந்த விழாவுக்கு வர முடியாமல் இருந்தாலும் திரு ராஜ்கிரண் சார் அவர்கள், திரு ஹீரோயின் அவர்கள், இந்த பக்கம்
கீர்த்தி ஷெட்டி தானே பேர்? கீர்த்தி ஷெட்டி பேர் சொன்னார். கிருத்தி இல்லை, அவங்க 2 படம் பண்ணுறாங்க. 2 படமும் நான் தான் பண்ணுறேன். அவங்க எல்லைக்கேவும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களோட. ஸோ அதனால் இது வரைக்கும் நானும் கீர்த்தி தான். கிருத்தி ஷெட்டி இல்லை, தேங்க்யூ. கீர்த்தி ஷெட்டி ஆகட்டும், அல்லது உங்கள் பேர் ஷில்பா, ஓகே, ஷில்பாவாகட்டும், சுந்தராகட்டும், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய மாலை வணக்கம். உங்களுக்கு நல்லதுன்னு பட்டால் நல்லா எழுதுங்க அந்த படத்தை பற்றி. தேங்க்யூ வெரி மச். ஃபேமிலிஸ் எல்லாரும் கூட்டமாக போகிற ஒரு படம். அண்ட் இப்போ பொங்கலுக்கு தான் கரெக்டாக அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தேட். ஆனால் இந்த கேப்பில் நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இப்போது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதுக்கு ஐ யூ ஃபீலிங் அப்செட் அபவுட் இட்? பட் ஐ ஃபீல் நம்ம ஏதாவது நல்லது நடந்தால் அதுக்கு கடவுள்னு நினைப்போம். ஸோ even when God makes you wait, it's part of a bigger plan, is what I believe. So I'm really happy this worked out. Thank you Nalan sir and Gnanavel sir for making me part of this project. I think Nalan sir ko, since he's not here, it's been such a dream project Madri, and I've seen how hard he has worked at this. I'm really excited for tomorrow for him, because I think he's truly brilliant and he deserves the best. And Karthi sir, Karthi sir periya fan ellarukkum theriyum, but I think after meeting him I became an even bigger fan. So in the Vaatiyar recreate pandrathu, I think no one could have done it better, because I think your personal goodness and positivity flows into your characters, and Vaatiyar kirkir and the goodness, you have it naturally. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜ் பேசும்போது, ஜனநாயகன் படம் இன்னும் திரைக்கு வராதது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பெரிய தடைகளை தாண்டி இப்போ நாங்கள் வெளியிட்டிருக்கோம். எல்லாரும் என்னை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஞானவேல்ராஜா மிகப்பெரிய கடனில் இருக்கார், மிகப்பெரிய கடன் சுமையில் அவர் வந்து தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடனே இல்லாத ஒரே ப்ரொடியூசர் நான் தான். சில படங்கள் சரியாக போகலை, அதுக்கப்புறம் ரொம்ப நெகட்டிவிட்டி, அது இது நிறைய வீடியோஸு, ஒரு 350 யூடியூபர்ஸ் எல்லோரும் வந்து ஆளாளுக்கு ஒரு கதை, எனக்கு இல்லை அதாயிட்டான் இதாயிட்டான்னு. எதுவும் அவ்வளோ இங்கே தான் இருக்கும். ஜாலியாக மக்களை மகிழ்வித்து எல்லாரும் நாமளும் சந்தோஷமாக மக்களும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழில் சினிமா. அப்படி ஒரு சினிமாவில் பயங்கர நெகட்டிவிட்டி, பயங்கர ஒரு டாக்ஸிக்னஸ்ஸு, ஐயோ அவருக்கு அவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் கடனே இல்லாத ஒரு ப்ரொடியூசர் நான் தான். அதை நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அதனால் யாரும் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்கள விட, ஐயோ பாவம் ரொம்ப நல்லவர், ரொம்ப பிரச்சனையில் இருக்காருன்னு சொல்கிறவங்க ரொம்ப ஆபத்து. அந்த வேர்டு வேண்டாம். யாரும் பாவம் இல்லைங்க, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம், நல்லா தான் இருப்போம். இந்த வருஷம் சிறப்பாக அமையும். இந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு 5 பேருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஒன்று வந்து சூர்யாண்ணா. என்ன நடந்தாலும் ஸ்டேஜில் வந்து அழுதுட்டு, எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அப்படி இப்படின்னு அழுதுட்டு பின்னாடி போய் நடு ரோட்டில் விட்டுருவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அழகாக எந்த ஒரு டென்ஷனும் காட்டிக்காமல், என்னையா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி என்னை சப்போர்ட் பண்ணி என் கூட நின்று, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இல்லை உலக சினிமாலேயே ஒரு ஹீரோ வந்து ஒரு ப்ரொடியூசர் மேலே, ப்ரொடியூசர்னு சொல்லக்கூடாது, ஒரு தம்பியாக இருக்கட்டும் இல்லை ப்ரொடியூசராக இருக்கட்டும், இன்னொரு ஹியூமன் பீயிங் மேலே இவ்வளோ ஒரு அக்கறை செலுத்தி நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களான்னு எனக்கு தெரில. இந்த நேரத்தில் அண்ணாக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜனநாயகன் வராதது ஒரு மிகப்பெரிய வருத்தம். இந்த நேரத்தில் நாமளும் வந்து கூட சப்போர்ட்டிவாக இருந்து அந்த இது பண்ணியிருந்துருக்கணும். பட்டு சூழ்நிலை என்னென்னா, அமேசான் ஆகட்டும் ஜி ஆகட்டும் எல்லாம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்குது. இந்த டேட்டில் வந்தாகணுங்கிற ஒரு ப்ரெஷர் போன மாதம் வரலன்னொன்னே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த டேட்டில் வரலன்னா எந்த அக்ரிமெண்ட்ஸையும் நம்ம ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. கண்டிப்பாக ஆடியன்ஸை ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் குழந்த
பெரியவங்க எல்லாரும் வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து ஹாப்பியாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக போகக்கூடிய படம். 2 மணி நேரம் 9 நிமிஷம் தான் படத்தோட லென்த்து. பறக்கும் படம், அது போகிற ஸ்பீடு அருமையாக இருக்கும். ப்ளஸ் என்னுடைய மெய்யழகன் கார்த்தி சார். ஸோ ஸ்கூலில் ஆரம்பித்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் என் லைஃப்பில் நான் கருதுறேன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு. இந்த நேரத்தில் அவரோட பொறுமைக்கும் இந்த படத்தோட சப்போர்ட்டுக்கும் எம்ஜிஆர் வழி நடத்தி இந்த படம் இந்த தேதியில் வரணுங்கிற ஒரு இது இருந்திருக்கு, ஜாதகம் இருந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையணும்னு ஆண்டவன் நான் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.